அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சங்கீதா. நான் கிராமத்தில் பிறந்த பெண். எனக்கு அப்பா, அம்மா, ஒரு தம்பி மற்றும் ஒரு தங்கை உண்டு. அவர்கள் இருவருமே இரட்டையர்கள். நான் அதிகம் படிக்கவில்லை. படிப்பு சரியாக வராததால் பாதியிலேயே நிறுத்திவிட்டேன். அப்பா சிறிதாக மளிகை கடை ஒன்று நடத்தி வருகிறார். அம்மாவிற்கு ஒத்தாசையாக வீட்டு வேலைகளை செய்வேன். அப்பா தனக்கு வரும் சொற்ப வருமானத்தில் எனது திருமணத்திற்காக சிறுக சிறுக நகைகளை சேர்த்து வந்தார். ஒரு நாள் தரகர் பக்கத்து ஊரில் நல்ல வரன் இருப்பதாகவும் சொன்னார். மாப்பிள்ளை சொந்தமாக ஏதோ தொழில் செய்து வருகிறாராம். அப்பாவிற்கும் அம்மாவிற்கும் முகமுழுக்க சந்தோஷம். பெண்ணிற்கு தாங்கள் நினைத்தது போலவே நல்ல இடத்தில் வரன் அமைந்துவிட்டது என இரு வீட்டார் சம்மதத்துடன் ஒரு நல்ல நாள் பார்த்து நிச்சயமும் செய்தனர். மனம் முழுக்க நிறைய கனவுகளோடு இருந்தேன், திருமண வாழ்வை எண்ணி. ஆனால் மாப்பிள்ளையின் அம்மா பணதாசை பிடித்தவர் போல. அவர்கள் கேட்ட வரதட்சணை எங்கள் அப்பாவின் தகுதிக்கு மீறியதாகவே இருந்தது. அப்பா அம்மாவிடம் கல்யாண செலவுக்கு பணம் பத்தாது போல பேசாம கடைப்பத்திரத்தை அடகு வச்சிடலாம் என்று கூறினார். அவர்கள் பேசுவதை மறைந்திருந்து கேட்டேன். எனக்கு அது சரிபடவில்லை. எனக்கு பிறகு தம்பி தங்கை இருக்கிறார்கள். அப்பா ஏன் இந்த வரனுக்கு ஒத்துக்கொண்டார்? இப்படி பணதாசை பிடித்தவர்களுக்கு மற்றவர்களின் கஷ்டங்கள் ஒருபோதும் புரியாது. அப்பாவிடம் நேரடியாகவே கேட்டுவிட்டேன். இல்லைம்மா, உனக்கு புரியாது. போகிற இடத்துல நீ நல்லா இருக்கணும். என் பொண்ணுக்கு நான் செய்கிறேன். எனக்கு அதில் ஒரு கஷ்டமும் இல்லை. நீ சின்ன பொண்ணு, உனக்கு அதெல்லாம் புரியாது என என் வாயை அடைத்து விட்டார். கல்யாணத்தை மாப்பிள்ளை வீட்டார் எதிர்பார்த்தபடியே மிகவும் ஆடம்பரமாக நடத்தி வைத்தார் என் அப்பா. திருமணத்தின் போதே இது சரியில்லை, அது சரியில்லை என என் மாமியார் ஒரே ஆர்ப்பாட்டம். கல்யாணமும் நல்லபடியாக நடக்க வேண்டுமென அவர் செய்த அத்தனை ஆர்ப்பாட்டங்களையும் பொறுத்து கல்யாணத்தை நல்ல முறையில் நடத்தி வைத்தார் என் அப்பா. நானும் என் கணவரும் ஹனிமூன் செல்வதற்கு என் அப்பா தான் பணம் தர வேண்டுமென அடுத்த சண்டையை ஆரம்பித்தார் என் மாமியார். மிரட்டலுக்கு பயந்த அப்பாவும் கடன் வாங்கி பணத்தை தந்தார். என் கணவனை நினைத்தால் எனக்கே எரிச்சலாக இருந்தது. மாமியார் தான் பணதாசை பிடித்தவர் என பார்த்தால் இவர் அதற்கும் மேலே போல. ஒவ்வொரு மாதமும் என்னுடைய மாதாந்திர விலகல் மாதவிடாய் வந்தாலே போதும், மாமியாரின் சுடுசொல் மலை தொடங்கிவிடும். அன்று காலையிலேயே ஆரம்பித்து விட்டார். ஊரில் அவன் கல்யாணம் பண்ணால் அடுத்த 10 மாதத்தில் குழந்தை உண்டாகிடுது. இங்கே இவ்வளோ நாள் ஆச்சு, இன்னும் ஒன்றத்துக்கும் வழியை காணோம். டே மகனே, இந்த மலட்டு சிரிக்கிய சாயங்காலம் ஏதாவது லேடி டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் நல்லா செக் பண்ணி பார்க்க சொல்லுடா. ஏதாவது அவளுக்கு உடம்புல கோளாறுன்னு தெரியட்டும். அப்போ இருக்குது. அவன் அப்பனை வர சொல்லி குழந்தை பெற்றுக்க வக்கில்லாத பொண்ணை எங்கள் தலையில் கட்டி வச்சுட்டேன்னு மரியாதையாக உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிடுறேன். மலட்டு மரம் நமக்கு எதுக்குடா என கடுஞ்சொற்களால் திட்ட எனக்கு அழுகையும் ஆத்திரமாகவும் வந்தது. ஒரு கணம் என்னிடம்தான் பிரச்சனை இருக்குமோ, குழந்தை பெற தகுதியற்றவளா நான் என தோன்ற எனக்கும் ஆரம்பித்து விட்டது. என் மாமியாரின் புலம்பலை தாங்க முடியாமல் அன்றே நானும் என் கணவரும் ஹாஸ்பிட்டல் நின்றோம். எல்லா பரிசோதனைகளையும் செய்த டாக்டர், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் நார்மலாக தான் இருக்கிறது. என் கணவரை பார்த்து, அவங்கக்கிட்ட பிரச்சனை இல்லை, நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க என கூற வேண்டாம் என அவசரமாக மறுத்து என்னை வீட்டிற்கு அழைத்து வந்து விட்டார். நடந்ததை மாமியாரிடம் சொல்ல அவர் ஒரு வாரம் வாயவே திறக்கவில்லை. மீண்டும் பழையபடி ஆரம்பித்து விட்டார். எனக்கும் அவர் திட்டுவது பழகிவிட்டது. ஒரு நாள் என் மாமியார் என் ரூம் ஒற்றடையாக இருக்கு, சுத்தம் பண்ணி வை, நான் கடைத்தெருவுக்கு போயிட்டு வருகிறேன் என்று கூறினார். என் கணவரும் அப்போது வீட்டில் இல்லை, வேலை விஷயமாக வெளியே சென்றிருந்தார். சுத்தம் செய்து கொண்டிருந்த போது பீரோ மீது தூசி அதிகமாக இருந்தது. மேலே ஏறி தூசியை தள்ளிவிட மெடிக்கல் ரிப்போர்ட் ஒன்று கீழே விழுந்தது. எடுத்து பார்க்க அதில் என் கணவரின் பெயர் எழுதியிருந்தது. அவருக்கு என்ன பிரச்சனையாக இருக்கும்? எனக்கு அதில் எழுதியிருந்தது ஒன்றுமே புரியவில்லை. அந்த ரிப்போர்ட்டை எனது துணி பைக்குள் பத்திரப்படுத்தி கொண்டேன். மாமியார் வந்ததும் எதையும் நான் காட்டிக்கொள்ளவும் இல்லை. அமைதியாக இருந்துவிட்டேன். எனது பள்ளி தோழி ஒருத்தி தனியார் மருத்துவமனையில் நர்ஸாக வேலை பார்க்கிறாள். அவளிடம் இந்த ரிப்போர்ட்டை காட்டி தெரிந்து கொள்ளலாம் என முடிவும் செய்தேன். அடுத்த நாளே வெளியில் வேலை இருக்கிறது என ரிப்போர்ட்டுடன் கிளம்பிவிட்டேன். என் தோழி ரிப்போர்ட்டை பார்த்து அதிர்ந்து விட்டாள். இதில் உன் கணவருக்கு குழந்தை பெறுவதற்கான தகுதி இல்லை என குறிப்பிட்டு இருப்பதாகவும் கூறினார். அதனை கேட்டதும் எனக்கு இதயம் 2 மடங்கு வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. வீட்டிற்கு செல்ல மனமில்லாமல் அருகில் இருந்த கோவிலில் எவ்வளவு நேரம் உட்கார்ந்திருந்தேன் என எனக்கே தெரியவில்லை. பொழுது மங்கியதும் தான் எனக்கு சுயநினைவே வந்தவளாய் அங்கிருந்து கிளம்பி வீட்டிற்கு சென்றேன். எவ்வளவு பெரிய விஷயத்தை என்னிடம் மறைத்து என்மேல் தப்பு இருப்பது போல இவ்வளவு காயப்படுத்தி விட்டார்களே. வீட்டிற்குள் சென்றேன். எங்கடி போய் இவ்வளோ நேரம் மேய்ஞ்சிக்கிட்டு வர என வாசலிலேயே என் மாமியார் தடுத்து நிறுத்த அவர் முன்னால் அந்த ரிப்போர்ட்டை எடுத்து காண்பிக்க
பேய் அறைந்தது போல மாமியாரின் முகம் இருண்டு விட்டது. நேராக சென்று ரூமுக்குள் படுத்து என்னால் முடிந்தது மட்டும் அழுது கரைத்து விட்டேன். கணவர் வந்து நான் இருக்கும் நிலையை பார்த்து என்னவென விசாரிக்க, என்கிட்ட இவ்வளோ பெரிய விஷயத்தை மறைக்க உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? நாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்ககிட்ட குறை இருக்குதுன்னு தெரியும் தானே? உங்கள் அம்மாவும் இவ்வளவு நாள் என்ன சொல்லக்கூடாத வார்த்தையெல்லாம் சொல்லி திட்டுனாங்க. அப்போயெல்லாம் நீங்கள் வாயை மூடிட்டு தானே இருந்தீங்க. உங்கள் குடும்பமே சேர்ந்து நாடகமாடி இருக்கீங்க. குறைய வச்சுக்கிட்டு எங்கிட்ட நாடகமாடி இருக்கீங்க. என்னை மன்னிச்சிடு. தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேட்டு கோவப்படாத. எனக்கு நம்ம கல்யாணத்துக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. காரில் இடித்து கீழே விழுந்துட்டேன். கால் உடஞ்சி ஹாஸ்பிட்டலில் நான் 2 மாதம் இருந்தேன். விழுந்த அதிர்ச்சியில் என்னோட இடுப்பு பகுதி பாதிக்கப்பட்டதால் எனக்கு குழந்தை பிறக்காதுன்னு டாக்டர் சொன்னார். அதை கேட்டு நொந்து போயிட்டேன். இன்னும் 2-3 ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணியும் அங்கேயும் அதே பதிலை தான் சொன்னாங்க. நான் பித்து பிடித்த மாதிரி வீட்டிலையே இருந்தேன். என் வேதனையை தாங்க முடியாத எங்கள் அம்மா நிறைய ஜோசியரை போய் பார்த்தாங்க. அவங்க எனக்கு கல்யாணம் பண்ணால் எல்லாம் சரியாகிவிடும் என்று உறுதியாக சொன்னாங்க. அதில் தெம்பான என் அம்மா எனக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்போ தான் உங்கள் குடும்பத்தை பற்றி தெரிய வந்துச்சு. உடனே பேசி முடித்து கல்யாணமும் பண்ணிட்டாங்க. நான் நடந்த எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். என்னையும் என் குடும்பத்தையும் மன்னிச்சிடு என கூற, அதை எனக்கு கேட்ட எனக்கு கோபமோ வந்தது. சி, நீங்கள் இவ்வளோ கேவலமானவராக இருப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. என்னை இப்படி ஏமாத்திட்டீங்களே. இவ்வளோ நாள் உங்கள் அம்மா திட்டும் போதெல்லாம் என்கிட்ட தான் பிரச்சனை இருக்குமோன்னு நான் துடிச்சு போனேன். நீங்களும் அமைதியாக தான் இருந்தீங்க. ஆனால் உங்கள் அம்மாவோட வாயை நீங்கள் அடைச்சிங்களா? உங்கள் அம்மாவுக்கும் உங்ககிட்ட தான் பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சும் என்னை என்னென்னலாமோ சொல்லி அசிங்கமாக பேசி காயப்படுத்தினாங்களே. தான் பையன்கிட்ட குறை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டே எப்படியெல்லாம் உங்கள் அம்மா கல்யாணத்தில் ஆர்ப்பாட்டம் செஞ்சாங்க. இனி உங்ககிட்ட பேச எதுவுமே இல்லை. உங்கள் மூஞ்சியை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. எங்கள் அப்பாவை வர சொல்கிறேன், அவர் வந்து பேசட்டும். என் அப்பாவிற்கு ஃபோன் செய்து நடந்ததை சொன்னேன். வீட்டிற்கு வந்த என் அப்பா கோபத்தை காட்டிக்கொள்ளாமல் யாரிடமும் எதுவும் பேசவில்லை. என் மாமியாரின் முகத்தை கூட அவர் பார்க்கவில்லை. என்னை கையோடு வீட்டிற்கு அழைத்து சென்று விட்டார். வீட்டிற்கு வந்த நான் தீர்க்கமாக அப்பாவிடம் கூறிவிட்டேன். அப்பா, கடைசி காலம் வரை நான் உங்கள் கூடவே இருந்து விடுகிறேன். தயவுசெய்து எனக்கு விவாகரத்து வாங்கி கொடுத்துடுங்க. அப்பாவும் என்னுடைய நிலையை புரிந்து கொண்டு விவாகரத்துக்கு சம்மதித்து விட்டார். இதோ அதோ என இழுத்தடித்து 2 வருடங்கள் கழித்து விவாகரத்தும் அவரிடமிருந்து பெற்றுவிட்டேன். எனக்கு போட்ட சீர், நகை, கல்யாண செலவு என அடுத்த வாரமே கோர்ட்டுக்கு வந்து ஒப்படைக்க வேண்டுமென தீர்ப்பும் வந்தது. அதை கேட்டதும் மனதே லேசானது போல் இருந்தது. தன்னால் குழந்தை பெற முடியாது என தெரிந்தும் என்னை திருமணம் செய்து என்னுடைய வாழ்க்கையே சீர்லித்து விட்டார்கள். நான் அவரை விவாகரத்து செய்து விட்டேன். நான் எடுத்த இந்த முடிவு சரியா தவறா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.